இங்கே பேச வாய்ப்பு கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஹலோ, என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த புத்தகம் ரொம்ப பெரிய பரப்பு கொண்ட ஒரு புத்தகம். அது ஒரு லீனியர் சிங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கிற புத்தகம் இல்லை. ஒரு நீண்ட காலகட்டம், நீண்ட செயல்படுற பல்வேறு விஷயங்களை எண்ணிச்சு பேசுகிற புத்தகம். அதனால் அதுலேருந்து ஒரு சில விஷயங்களை ஒட்டி தான் நம்ம இங்கே பேசிக்காக பேச முடியும். நீங்கள் புத்தகங்கள்னு நம்ம வாசிக்கும் போது எடுத்துக்கும்போது சில புத்தகங்கள் தரவுகளை மாத்திரமே கொடுக்கும். நமக்கு புது தரவுகள் அதுலேருந்து கிடைக்கும். வேறு சில புத்தகங்களில் சமூகம் ஏற்கனவே அடைந்த சில நியாயப்பாடுகள், முடிவுகளை நியாயப்படுத்தும். இப்போ நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு இதுல நியாயப்பாடுகளை சில புத்தகங்கள் முன்வைக்கும். சில புத்தகங்கள் ஒரு ஆசிரியரோட முன் தீர்மானங்கள் அடிப்படையில் எப்படி இந்த முன் தீர்மானங்கள் திணிக்கப்பட்டது அப்படிங்கிற பிரச்சனை இல்லாம அந்த முன் தீர்மானங்கள் நியாயப்படுத்துற புத்தகங்களும் நமக்கு கிடைக்கும். ஆனா வெகு சில புத்தகங்கள் ஒண்டிதான் நம்மளோட சிந்தனை பரப்பை விரிவுபடுத்துறது மாத்திரம் இல்லாம ஒரு பிரச்சனையை பற்றி சிந்திக்கிறதுக்கான புது மொழியை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஆற்றலை கொண்டு இருக்கு. அப்படி ஒரு புத்தகம் பேராசிரியர் தர்மராஜோட ஜல்லிக்கட்டு புத்தகம். உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு ஃபேசினேட்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒட்டுமொத்தமாக பார்க்கணும்னா இந்த போராட்டத்தை பற்றி அந்த நடந்த பீரியடில் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, இது மிக ஒரு உன்னதமான போராட்ட வடிவம். அதாவது எந்த விதத்தில் உன்னதமான போராட்ட வடிவம்னா, பொதுவாக இந்த மாதிரி ஜனங்கள் தன்னிச்சையாக கிளர்ந்து எழுதும்போது இருக்கக்கூடிய எந்த அசம்பாவிதங்களும், ஆணோட சுண்டுதல் கூட பெண் மேலப்படலை, களவுகள் கிடையாது, தண்ணீர் சாப்பாட்டுக்கு சங்கடங்கள் கிடையாது, ஜனங்கள் எந்த அசௌகரியத்தையும் தங்களுடைய அசௌகரியமா உணரல. இப்படி பல்வேறு விதமா இந்த போராட்டத்தோட பிம்பங்கள் உருவாக்கப்பட்டது. இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை நாம் அன்னைக்கு எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க? நாம சொல்றது ஒரு சில பார்வைகளை சொல்றேன். ஒன்று மரபான தமிழ் பண்பாட்டு உரிமைக்கும் விலங்கு ஆர்வலர்கள் அரசின் சட்ட உரிமைக்கும் இடையான போராட்டமா புரிஞ்சுக்கப்பட்டது. அன்னைக்கு நானும் அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுல நானும் இருக்கேன். இதை ஒரு மரபான பண்பாட்டு உரிமைக்கும் விலங்கு ஆர்வலர்கள் சட்டம், இது அதுக்கு இருக்கிற உரிமைகள் சார்ந்து, அதுக்கு இருக்கிற அக்கறைகள் சார்ந்து அது செயல்படுற முரண்பாடாக தான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் தர்மராஜ் சார் இது எல்லாத்தையும் இந்த புத்தகத்தில் கிடைச்சி போடுறேன். கம்ப்ளீட்டாக கிடைச்சி போட்டு புதுசாக பார்க்கறதுக்கும் புதுசாக சிந்திக்கிறதுக்கும் மொழியை உருவாக்கி தராங்க. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னாக்கா, ஜல்லிக்கட்டுங்கிற ஒரு முப்பட்டகத்தின் கூட தமிழ் சமூகத்தின் சுய வரையறையை அவர் தேடி செல்கிறார். இந்த தமிழ் சமூகத்தின் சுய வரையறைங்கிறது நம்ம தனிநபர்கள் எப்படி சில சுய வரையறைகள் வச்சிருக்கிறோமோ, நான் இப்படிப்பட்டவன், இப்படி சில சுய வரையறைகள் எப்படி வச்சிருக்கோமோ, அதே மாதிரி தமிழ் சமூகம் அதுக்கான சுய வரையறையா எதை கொண்டு இருக்குன்னு தேடி போறாங்க. இது ஒரு அசாத்தியமான தேடலா தொடங்குது. அதாவது தமிழ் சமூகத்தின் சுய வரையறைங்கிற போது மொத்தத்தின் சுய வரையறை, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தனிநபர்களோட சுய வரையறை இல்லை, மொத்தத்தின் சுய வரையறை. ஏன்னா இந்த மொத்தத்தோட சுய வரையறை தனிநபர்களோட சுய வரையறையால மட்டுப்பட்டதா இல்லை, அதுக்கு மீறினதா இருக்கு. ஒரு தனிநபர்கள் எப்படி இருக்குங்கிறத சார்ந்து மொத்தத்தோட சுய வரையறை இல்லை, அது வேறையா இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இதைதான் தர்மராஜரோட டிராவலான அந்த புத்தகத்துல புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஜல்லிக்கட்டு தடைக்கு எதிராக திறந்து இருந்த மக்கள் யாரும் தனிநபர் உரிமையா ஜல்லிக்கட்டை பார்க்கல. இது ரொம்ப முக்கியம். இது என்னோட உரிமைங்கிற அடிப்படையில யாரும் போராடல.
இது எங்களுடைய உரிமைன்னு போராடினாங்க. இந்த எங்கள்ங்கிறது யாரு? ஒரு மொத்தம். அது தனிநபர் உரிமை சம்பந்தப்பட்ட விஷயமே இல்லை ஜல்லிக்கட்டுக்கு எதிரான தடை. அப்ப இந்த மொத்தம் வந்து எப்படி உருவண்டது அப்படின்னா, ஒவ்வொரு தனிநபரும் மொத்தத்தின் திரள் உருவா மாறுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தனிநபர்களா சேர்ந்து ஒரு 10 பேர், 100 பேர், 1000 பேர், 1,00,000 பேர் சேர்ந்து ஒரு தொகுப்பை உருவாக்கல. ஒரு தொகுப்பு, ஒரு மொத்தம் தனிநபர்கள் அடிச்சுக்கிட்டு போகுது. தனிநபர்களை கம்ப்ளீட்டா அடிச்சுக்கிட்டு போகுது. இது தனிநபர்களோட அபிலாஷையோ, உரிமையோ, சுயவரையறையோ, ஏக்கமோ, இழப்போ எதோடும் சம்பந்தப்பட்டது இல்லை. இது மொத்தம் வந்து ஒவ்வொரு உடலும், அந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒவ்வொரு உடலும் இந்த மொத்தத்தோட திரளுருவா மாறுது. எம்பாடிங் தி ஹோல்னஸ். இது வந்து உண்மையிலேயே நமக்கு ஒரு அற்புதமான தருணம். இந்த தருணத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டதுங்கிறது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒர்க்காக தான் இந்த புத்தகத்தை பார்க்குறேன். ஏன்னா இந்த தருணத்தை பற்றி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா இது வந்து நமக்கு நம்ம அனுபவித்திராத பல விஷயங்களை உணர்வுபூர்வமாக நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அதுலேருந்து நம்ம வந்து பல தூரத்துக்கு வந்து கடந்து போக முடியும்னு நினைக்கிறேன். தனிநபர்களை மீறி மொத்தம் தன்னிச்சையாக கிளந்து எழுந்த இந்த போராட்டத்தை சங்க இலக்கியம், பண்பாடு, பழக்க வழக்கங்கள், அன்றாட நடைமுறைகள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு பொருள்கோளியல் முறை சார்ந்தும் கோட்பாட்டு ரீதியாகவும் தர்மராஜ் எதிர்கொள்கிறார். இது வந்து இந்த பொருள்கோளியலுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு மெத்தடாலஜி ஆஃப் ரீடிங். அதுக்கு வந்து 2 எக்ஸாம்பிள் அவர்கிட்ட கூட இப்போ முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தேன். கண்ணதாசன் அவர்களோட அந்த ஃபேஸ்புக் குறிப்பை பற்றி அவர் வந்து ஒரு பொருள்கோளியல் முறையில் அணுகிறதுக்கும், அப்புறமா வந்து நக்கீரருக்கும் ஈசனுக்கும் இருக்கக்கூடிய பெண்களின் முடிக்கு வந்து உண்மையிலேயே மனம் உண்டாங்கிற விவாதத்தில் அது வந்து அவர் கொடுக்குற இன்டர்பிரேஷன்லாம் வந்து பொருள்கோளியல் முறையில் ஒரு வாவ் மூமெண்ட், ஒரு பெரிய ஒரு லைட்டு பாய்ச்சினா மாதிரி இருக்கு. அதே சமயத்தில் இந்த விஷயங்களை வந்து வெஸ்டர்ன் பிலோசாபிக்கல் ட்ரெடிஷனில், பர்டிகுலர்லி போஸ்ட் மாடர்ன் ட்ரெடிஷனில் இருக்கிற கான்செப்சுவல் டூல்ஸை வச்சும் இதை வந்து இவர் அனலைஸ் பண்ணுறாரு. இது ரெண்டும் வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு சங்க இலக்கியம், தமிழ் மரபான இலக்கியங்கள், இன்னொரு பக்கம் வந்து மேற்கத்திய கோட்பாட்டு துணை நமக்கு சமைச்சு கொடுக்குறாரு. அதுதான் இந்த ஜல்லிக்கட்டு புத்தகம். இதுல ஏன் வந்து ஜல்லிக்கட்டை புரிஞ்சுக்கிறதுக்கு சங்க இலக்கியத்துக்கு போகணும்? இது அடிப்படையான கேள்வி. ஒரு நிகழ்காலத்துல நடந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்க நிகழ்காலத்தின் அடிப்படையில நம்மளால புரிஞ்சுக்க முடியாதா? ஏன் நம்ம வந்து கடந்த காலத்துக்கு போக வேண்டியிருக்கு? இந்த கடந்த கால எழுத்துகள், சிந்தனைகளுக்கும் நிகழ்காலத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த காரண காரியத்தை நாம் எடுத்து வச்சுதான் நிகழ்காலத்தை புரிஞ்சிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோமா? ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிற மாதிரி இந்த சிந்தனைகளுக்கு இடையே ஒரு தொடர்ச்சியை நாம் உருவாக்க வேண்டி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி வந்து எனக்கு அடிப்படையில் இருந்தது. வரலாறுங்கிறது வந்து கடந்த காலம் வரலாறு கூட வேணாம். கடந்த காலங்கிறது நமக்கு உரைநிலையில காட்சி தரல. அது வந்து ஒரு ஸ்டாட்டிக் என்டிட்டி கிடையாது. கடந்த காலங்கிறது வந்து நாம உருவாக்குறது. இந்த புத்தகத்தோட பெரிய சாதனையா நான் பார்க்கறது வந்து காலி குறிப்பான்கிற ஒரு கான்செப்சுவல் டூலை வச்சு அவர் சமகாலத்தை மட்டும் ஆய்வு செய்யல, கடந்த காலத்தும் மறு உருவாக்கம் செய்யல. இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு செயல் நினைக்கிறேன். உதாரணத்துக்கு வந்து வெவ்வேறு திணைகளுக்கு இடையான சமூக உறவுல இருக்கிற பண்பு மாற்றங்களாகட்டும், அதில் இருக்கிற திருமண உறவுகளாகட்டும், காதல், ஆண் பெண்ணை பற்றி அவங்க பார்த்த பார்வைகளாகட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டு போறதுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கு. ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்கு. அது கூட வந்து அவர் டிராவல் பண்ற பாசிபிலிட்டி வந்து கிடைக்குது. அப்போ என்ன ஒரு புதிரான தன்மை என்னன்னா, நாம என்ன கருத்தாக்கங்கள் வச்சிருக்கிறோமோ அந்த கருத்தாக்கங்கள் அடிப்படையில
நம்மளால நிகழ்காலத்தை புரிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்லை, கடந்த காலத்தை உருவாக்கவும் முடியும். இதனாலதான் கடந்த காலம் வந்து மீண்டும் மீண்டும் நம்மளால உருவாக்கப்படுது. வெவ்வேறு விதமான கடந்த காலங்கள், வெவ்வேறான கடந்த காலங்கள், ஒன்னோடு ஒன்று முரண்படும் கடந்த காலங்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கான்செப்சுவல் டூல்ஸ் அடிப்படையா கொண்டு இருக்கு. ஒரே இலக்கியத்தை நம்ம வெவ்வேறு கான்செப்சுவல் டூல்ஸ் கொண்டு வாசிக்க முடியுங்கிற போது, இவர் வந்து இந்த காளிகுருப்பாங்கிற கான்செப்சுவல் டூல்ஸ் வச்சு வாசிக்கும் போது அவருக்கு அற்புதமான ஓப்பனிங்ஸ் கிடைக்குது, பிரம்மாண்டமான ஓப்பனிங்ஸ் கிடைக்குது. சரி, இந்த காளிகுருப்பாங்கிற கருத்தை எடுத்து இது எப்படி நமக்கு சாத்தியப்படுது? காலி டப்பாங்கிற மாதிரியா காலி குடிப்பான்? சரி, ஒரு டப்பா காலியா இருக்குன்னா அதை காலின்னு நம்ம எப்படி சொல்லணும்? காலி டப்பா இருக்கு, அது காலி டப்பான்னு நம்ம எப்படி சொல்றோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுல என்னமோ இருக்கணும்னு எதிர்பார்த்து தானே இல்லாததை வச்சுதானே காலி டப்பாங்கிறோம், இல்லையா? இல்லைன்னா காலி டப்பாவை ஏன் நம்ம காலி டப்பான்னு சொல்லணும்? இது மாம்பழத்தை கொண்ட கூடன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. இது வாழைப்பழத்தை கொண்ட கூடன்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா அது மாம்பழம் வாழைப்பழம் அறிஞ்சிருக்கு. இது காலி கூடன்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்மளால அதை சொல்ல முடியுது? இது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு புதிர். இந்த கேள்வி வந்து நம்ம காலி குறிப்பானுக்கும் அடிப்படையில கேட்டுக்க முடியும். குறிப்பான்ங்கிறது வந்து எதையோ ஒண்ணுக்கு குறிக்கிறது, அதுதான் குறிப்பான். அப்ப காலி குறிப்பான்னா என்ன? இங்கதான் வந்து காலி குறிப்பானுக்கு வந்து மிக ஒரு அற்புதமான எடுத்துக்காட்டு வந்து மொழி கட்டமைப்பு. இந்த மொழி கட்டமைப்பு தான் காலி குறிப்பானுக்கான அடிப்படைகளை உருவாக்கி கொடுக்குது. சரி, நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ரெண்டு பார்வை இருக்கு. ஒன்று வந்து சாராம்ச பார்வை ஒன்று, இன்னொன்று வந்து சாராம்சத்தை எதிர்க்கிற பார்வை. இந்த சாராம்ச வார்த்தைக்கு சிம்பிளா ஒரு 3 ரிலேஷன் இருக்கு. சொல், அந்த சொல் குறிக்கிற உருப்படி, அந்த உருப்படியோட சாராம்சம். இது மூணுத்துக்கும் ஒரு நேர்கோட்டு உறவுல இருக்கிறதா பாக்குறாங்க. உதாரணத்துக்கு காலை அப்படிங்கிறது ஒரு சொல். அந்த காலைங்கிற சொல் காலைங்கிற உருப்படியை குறிக்குது. இந்த காலைங்கிற உருப்படி காலைத்தன்மைங்கிற சாரத்தை கொண்டு இருக்கு. இப்ப வந்து பெண் உடல்னா பெண் தன்மையை கொண்டு இருக்கு, ஆண் உடல்னா ஆண் தன்மையை கொண்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த காலை வந்து காலைத்தன்மையை கொண்டு இருக்கு. இது வந்து சாராம்சவாத பார்வை. சொல், அதுக்கான உருப்படி, அது குறிக்கிற பொருள், அப்புறம் அதுக்கான சாரம். இது வந்து ஒரு நேர்கோட்டு தன்மையில இருக்கு. இதை எதிர்க்கிற பார்வையும் இருக்கு. என்ன பார்வைன்னா, ஒரு சொல் ஒரு பொருளை குறிக்க முயற்சி பண்ணதை தவிர அதால குறிக்க முடியாது அப்படிங்கிற பார்வை இருக்கு. அதே போல ஒரு உருப்படி, காலைங்கிற உருப்படி காலை தன்மையை கொண்டு இருக்கணுங்கிறது வந்து நாம வேறு ஒன்றத்தை சார்ந்து உருவாக்குறதை தவிர அதனோட இயல்பு இல்லை. காலை வந்து காலைத்தன்மையை கொண்டு இல்லை, பெண் உடல் வந்து பெண் தன்மையை கொண்டு இல்லை, ஆண் உடல் ஆண் தன்மையை கொண்டு இல்லை. இது ஒன்னோட ஒண்ணு கொள்ற உறவின் ஊடாகவும் ஒன்றிலிருந்து ஒன்றை தன்னை வேறுபடுத்திக் கொள்வதன் ஊடாகவும் ஏதோ ஒரு சாரங்கிற ஒன்றத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற பார்வை இருக்கு. இந்த அற்புதமான பார்வையோட ஆசான் வந்து நம்ம மரபுல நம்மளோட பௌத்த ஆசான் நாகார்ஜுனன். நியாயாதிகள் மற்ற பிலாசபர்ஸ்லாம் வந்து சொல், உருப்படி, சாரம், இதுக்கு வந்து ஒரு நேர்கோட்டு உறவோட சாராம்சப்படுத்தினதுக்கு எதிராக நம்ம ஆசான் நாகார்ஜுனர் வந்து சாரங்கிறது இல்லடா, சாரங்கிறது எதுவும் இல்லை, அது ஒரு சூன்யம் அப்படின்னு எடுத்து வைக்கிறாப்பட. சோ இந்த ரெண்டு விதமான பார்வையுமே நம்ம கிட்ட இருக்கு. சரி, இந்த காலி குறிப்பானுக்கான தன்மை வந்து என்ன, எங்கேருந்து சாத்தியப்படுதுன்னா, நான் நாகார்ஜுனர் பார்வையிலேருந்து எடுத்துக்கிறேன். சொல்லுக்கும் அந்த சொல் குறிக்கிற உருப்படிக்கும் முக்காலத்திலும் இருக்கக்கூடிய இடைவெளி, கடக்க முடியாத இடைவெளியும் ஒரு உருப்படிக்கும் அது
சாரமாக சொல்லப்படுறதுக்கும் இடையே முக்காலத்திலும் கடக்க முடியாத இடைவெளியின் ஊடாகத்தான் மொழியால நம்ம இதெல்லாத்தையும் உருவாக்குறோம். நடைமுறையில சாரம்னு நம்ம பேச மாட்டோம். நடைமுறையில பசு குட்டி போடுது அப்படின்னா பசு குட்டி போடுது. குட்டி போடுறது பசுவோட சாரம்னு நம்ம மொழியில தான் சொல்றோம். ரைட்டா? அப்போ இந்த மொழியில சொல்லும் போது இந்த இடைவெளி இருக்கு பாருங்க, இந்த இடைவெளி தான் காலிக்குறிப்பானுக்கான அடிப்படையை உருவாக்குது. அப்ப காலிக்குறிப்பான்ங்கிறது என்ன அப்படின்னா, அது எங்கேயோ இன்மையை குறிக்கிறது. இப்போ உதாரணத்துக்கு தர்மராஜர் இது காலிக்குறிப்பான், ஜல்லிக்கட்டு காலிக்குறிப்பானா சொல்றதுக்கான ரீசன்ஸை அவர் சங்க இலக்கியத்திலேருந்து தேடும் போது ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு காலை, இது ரெண்டுத்துக்குமான வேறுபாட்டிலேருந்து எடுக்கிறாரு. சாராம்சப்படுத்தல ஜல்லிக்கட்டு காலம்னா இதுதான் சாராம்சப்படுத்தல. அவர் ஏறு தழுவுதலேருந்து அதோட உறவு எடுத்துக்கிறாரு. ஏறு தழுவுதல் காலை அணைத்தல்ங்கிற பண்பை கொண்டு இருக்கு. அது ஒரு விதமான திருமண உறவை கொண்டு இருக்கு. ஜல்லிக்கட்டு காலை அடக்குதல்ங்கிற பண்பை கொண்டு இருக்கு. அங்க திருமண உறவு இல்லை. இன்னும் சொல்ல போனா அவரோட வார்த்தையில சொல்றேன்னா நாகரிகப்பட்ட ஆணவம் இருக்காது. இந்த டிஃபரன்ஸ்ல இருந்து தான் அவர் ஜல்லிக்கட்டு காளையோட அந்த காலிக்குறிப்பான் பண்பை எடுத்து வச்சு அடிப்படையில பேசுறாரு. சரி, ஜல்லிக்கட்டு காளைன்னு ஏன் அது காலிக்குறிப்பான்னு சொல்றாரு? அதுக்கு அவர் சொல்ற ரீசன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான அப்சர்வேஷன். அதை மேடமும் சுட்டி காட்டினாங்க அவங்களோட உரையில. ஜல்லிக்கட்டு காளையின் சமூக பாத்திரம் ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக்குகிறது. அவற்றின் நேரடியான சமூக பயன்பாடோ அர்த்தமோ இருக்கவில்லை. ஒரு பசுக்கு இருக்கிற மாதிரியோ, ஒரு எருதுக்கு இருக்கிற மாதிரியோ, இல்லை வேளாண் உற்பத்தியில் ஈடுபடுற காளைக்கு இருக்கிற மாதிரியோ எந்த சமூக பாத்திரமும் அதுக்கு இல்லை. நமக்கு தெளிவாக்குகிறது. இவற்றின் நேரடியான சமூக பண்பாடோ அர்த்தமும் இருக்கவில்லை. மிக தெளிவாக அவை வேளாண் உற்பத்தியில் இருந்தும் மறு உற்பத்தியில் இருந்தும் விலக்கி வைக்கப்பட்டுள்ளன. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். இது நம்ம மேலும் அவர் அதை பற்றி சொல்றதை எடுத்து பார்த்தா இன்னும் வேடிக்கையாக இருக்கும். ஜல்லிக்கட்டு காளைகள் வீடுகளிலே வளர்க்கப்படுகின்றன, ஆனால் மனித நடமாட்டத்தில் இருந்து வெகு தூரம் விலக்கி வைக்கப்படுகின்றன. கன்று பருவத்திலேயே பெரும்பாலும் பால்குடி மறந்த காலத்தில் இருந்து ஜல்லிக்கட்டு காளை என்று அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்ட அப்பிராணி இறுதி வரையிலும் அப்படியே வளர்க்கப்படுகிறது. மேலும் ஜல்லிக்கட்டு காளையாக வளர்க்கப்படும் காளை புணர்வதற்கு அனுமதிக்கப்படுவதில்லை, காயடிக்கப்படுவதும் இல்லை. அவருடைய ஒட்டுமொத்த ஆண்மையும் எவ்விதத்திலும் கலங்கப்படாத வகைக்கு பாதுகாக்கப்படுகிறது. ரொம்ப சுவாரஸ்யம் என்னன்னா, பிராமணிக்கல் ட்ரெடிஷன்ல ஒரு உன்னத பார்ப்பனங்கிறவன் இதே முறையில தான் வரையறுக்கப்படும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இந்த காளைங்கிற இடத்துல நாம எடுத்துட்டு உன்னத பார்ப்பனர்கள் போட்டா அப்படியே செட் ஆகும். இதுதான் என்னோட சன்னியாசம் ஃபீல்டாக நான் வேற ஆங்கிள் இருந்ததை பேசிக்கா பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த காளைய இப்படி ஒரு காளை மனித உறவுகள் இருந்தும் அதனோட சொந்த இனத்துல இருந்தும் துண்டிக்கப்பட்ட ஒரு வகையான ஒரு காளையை வளர்க்கறதுக்கு மற்ற காளைகள் என்ன பண்ணுது? ஒரு பசுவோ, ஒரு எருதுவோ, இல்லை வேளாண்மையில் ஈடுபடுற காளையோ என்ன பண்ணுதுன்னா அதெல்லாம் சப்ளிமெண்டேஷன், பின்துணையாகும். இந்த விலங்குகள் எல்லாம் ஜல்லிக்கட்டு காளையை நிலைநிறுத்துறாங்க. இதெல்லாம் ஜல்லிக்கட்டு காளையை நிலைநிறுத்துறாங்க. அதை நம்ம நேரடியா அணுகினா ஒண்ணுமே இல்லை அதுல. அப்போ நீங்க ஜல்லிக்கட்டு காளை புரிஞ்சுக்கணும்னா அது வேளாண்மையில இல்ல, உற்பத்தியில இல்ல, மறு உற்பத்தியில இல்ல, மனுஷங்களோட பழகுறது இல்ல, கூட்டமா மேய்ச்சலுக்கு போறது இல்ல, எல்லாம் பாருங்க இல்ல 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 இல்லன்னு வழியாதான் ஜல்லிக்கட்டு காளை அதுக்கான குணத்தை அடையுது. சரி, இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கா? ஏன் நான் இது காளை குறிப்பான முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா அதுதான் இந்த புத்தகத்தோட அடிநாதம். நம்ம அதை பத்தி நமக்கு
ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சி நமக்கு அதை விரிவுபடுத்தி நம்மளால் சிந்திக்க முடியும்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த புத்தகம். நான் வந்து ஒரு 4 எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். காளிக்குறிப்பான், அதாவது என்னன்னு நம்மளால தெளிவாக சொல்ல முடியாது, ஆனால் அது நம்மளை எல்லாரும் இயக்குது. ஒன்று வந்து சுயம், நான், என்னுடைய செல்ஃப் அப்படிங்கிறது சுயம். இந்த சுயம் வந்து கருத்து எங்க இருக்கு? இந்த சுயம் வந்து ஒரு உருப்படியா இல்ல. ஆனா என்னுடைய உடல் உரிமையை உணர்றதுக்கும், இது என்னோட கை என்னோட கால் அப்படின்னு உணர்றதுக்கும், என்னோட அனுபவ உரிமையை நான் உணர்றதுக்கும், 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட அனுபவமும் நேற்று ஏற்பட்ட அனுபவமும் இப்ப ஏற்பட்ட அனுபவம் எனக்கு தான் ஏற்படுது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு, அப்படின்னு நான் உள்வாங்கிக்கிறதுக்கு இந்த சுயங்கிற ஒரு கருத்து தேவைப்படுது. ஆனா அது என்ன? அதை நம்மளால விளக்க முடியுமா? ஒரு முறை மொழியில வந்து நான் என்னுடையன்னு சொல்றதுனாலே அது இருக்கிறதா இல்லையா? அதுக்கான அர்த்தம் வெளிப்படுத்துதா? சுயங்கிற ஒண்ணுக்கு வந்து நடைமுறையை சார்ந்து பயன்படுத்துறோமே தவிர அது என்னன்னு நம்மளால விளக்க முடியாது. உதாரணத்துக்கு பௌத்தர்கள் சுயமா ஒண்ணும் இல்லடா, நீ சும்மா உட்காந்து ரொம்ப நடந்துகிட்டு இருக்காத அப்படிங்கிறாங்க பௌத்தர்கள். ரைட்டா? அப்ப இந்த சுயம் வந்து ஒரு அற்புதமான காளிக்குறிப்பானா மாறுது. இந்த காளிக்குறிப்பான நிலைநிறுத்துறது எது அப்படின்னா, நம்மளோட அனுபவ உரிமையும் உடல் உரிமையும் வந்து சப்ளிமெண்டா பின்துணையா செயல்பட்டு இந்த சுயத்தை வந்து நிலைநிறுத்துறது. எதுக்கு நான் இந்த ஒரு 3 எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, நம்ம ஜல்லிக்கட்டுக்காகவே எது நிறுத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இரண்டாவது, பார்ப்பனருங்கிற கருத்து அமைது. இந்த பார்ப்பனருங்கிற கருத்து வந்து எந்த சாராம்ச குணத்திலையும் பார்ப்பனர்களோட சிந்தனை மரபுலேயே கொண்டு இல்லை. அது என்னங்கிற கேள்வி பார்ப்பன சிந்தனையாளர்களுக்குள்ளேயே தொடர்ந்து திரும்ப 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 கேட்கப்படுத தவிர அது என்னன்னு வந்து அடையவே முடியல. ஆனா அது வந்து வர்ண உரிமையை வடிவமைக்குது, ஜாதி உரிமையை வடிவமைக்குது. ஆனா என்னன்னு தெரியாத ஒரு கருத்து ஒட்டுமொத்த சமூகத்தை வர்ணமாவும் ஜாதியாவும் வடிவமைக்குது. அப்போ இன்டைரக்டா என்ன ஆகுதுன்னா, நம்மளோட காலகட்டத்துல இன்றைய ஜாதி உறவுகள் பார்ப்பனருங்கிற ஒரு காளிக்குறிப்பான நிலைநிறுத்துது. அதுதான் பிரச்சனை. ஒரு ஒரு காளிக்குறிப்பான கீழே பல குறிப்பான்களும் குறிப்பீடுகளும் ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சு செயல்படும் போது இதனோட ரோல் என்னன்னா, சப்ளிமெண்டிங் தி மாஸ்டர் சிக்னிஃபையர், தலைமை குறிப்பான நிறுத்துறது தான் இந்த குறிப்பான்களோட வேலை. அப்ப இந்த தலைமை குறிப்பான்கிறது வந்து காளி குறிப்பானா செயல்படுது. அது வந்து ஸ்பெசிபிக் மீனிங் இருக்குமானால் அது காளி குறிப்பானுக்கான தகுதியை அடைய முடியாது. உதாரணத்துக்கு ஏறு தழுவுதல் காளி குறிப்பா ஏன் மாறுது? ஜல்லிக்கட்டுக்கால ஏன் வந்து காளி குறிப்பானா மாறுது? அதே போல பார்ப்பனருங்கிற கருத்து வந்து ஏன் ஒரு காளி குறிப்பானா மாறுது? ஏன் சூத்திரங்கிற கருத்து வந்து காளி குறிப்பானா மாறுது? ஏன்னா இந்த சூத்திரங்கிற கருத்தும் அதை சார்ந்த உறவுகளும் இந்த பார்ப்பனருங்கிற ஒரு காளி குறிப்பான அடிப்படையாக கொண்டது. அதே போல ஜாதி எடுத்துட்டு வந்தீங்கன்னா தீண்டாமை, தீண்டப்படாதவர்கள் இப்படிங்கிற குறிப்பான்கள் எல்லாம் திரும்ப வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து இந்த பார்ப்பனருங்கிற ஒரு குறிப்பான சார்ந்ததா இருக்கு. மூணாவது ரொம்ப முக்கியமானது உபரி மதிப்பு. நம்ம டிஃபரெண்ட் ட்ரீட்ஸ்ல இருந்து எடுத்துப்போம். சர்ப்ளஸ் வேல்யூ மார்க்சியத்தில் வந்து சர்ப்ளஸ் வேல்யூங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஷியல் ரியாலிட்டி, நம்ம அனுபவபூர்வமாக உணர்வாங்க. ஆனா ஒரு பக்கம் வந்து சர்ப்ளஸ் வேல்யூங்கிறது வந்து ஒரு காலி குறிப்பான செயல்படுது. ஏன்னா அது வந்து சமூகத்தை தொழிலாளி முதலாளிங்கிற ஒரு தன்மைக்குள்ள வடிவமைக்கிறது, கட்டுப்படுத்துது. தொழிலாளிக்குன்னு சில குணாம்சங்களை கொடுக்குது, முதலாளிக்குன்னு சில குணாம்சங்களை கொடுத்தது, அதை சாராம்சப்படுத்துது. அப்போ உபரி மதிப்புங்கிற ஒரு காலி குறிப்பான தொழிலாளிகளும் முதலாளிங்கிற குறிப்பான்கள் தான் நிலைநிறுத்துது. நாலாவது வந்து ரொம்ப சிம்பிள், மேத்தமேட்டிக்ஸ்ல இருக்கிற ஈக்குவல் டு சிம்பிள். அது என்னங்க பண்ணுது? உண்மையிலேயே அந்த ஈக்குவல் டு சிம்பிள் என்ன பண்ணுது? அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எந்த குறிப்பிட்ட குணத்தையாவது ஒப்பிட்டு ஈக்குவல் டுன்னு வந்து சொல்ல முடியுமா?
உபரி மதிப்புங்கிறது வந்து காலி குறிப்பானா இருக்கலாம், ஆனா அதை அனுபவிக்கணும். சுயங்கிறது வந்து அர்த்தமற்றதா இருக்கலாம், ஆனா அதோட அவசியத்தை வந்து ஒவ்வொரு செகண்டையும் நம்ம ஃபீல் பண்றோம். அது இல்லாம நாமங்கிறது எதுவுமே கிடையாது. அப்ப இந்த உணர்வுகள்னு வரும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பினாமினா வருது. அதை வந்து தர்மராஜ் சார் வந்து உயிர்மை எழுத்தை வச்சு அவர் ஹேண்டில் பண்றாரு. ரொம்ப அற்புதமான பகுதி. உயிர்மை எழுத்துக்களை வச்சு இந்த மானோட எழுவாய், இது எல்லாத்தையும் மானோட எழுவாயோட அனுபவபூர்வமான இருப்பு என்ன பங்காற்றுது அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உயிர்மை எழுத்துக்களுக்கு இருக்கிற உறவு வந்து ஒரு அற்புதமான விஷயமா இருக்கு. உதாரணத்துக்கு மெய் எழுத்துக்கள் தனித்து உச்சரிப்பு கொண்டவை இல்லை. உயிரெழுத்துக்களை உச்சரிக்க முடியும், தனித்து உச்சரிக்க முடியும். ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு உணர்வை கொடுக்க முடியும் உயிரெழுத்துக்களை. ஆனா மெய் எழுத்துக்கள் வந்து தனித்த உச்சரிப்பை கொண்டவை இல்லை. அப்போ இந்த தனித்த உச்சரிப்பு இல்லாத இந்த மெய்யெழுத்துக்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மெய்யான உலகம். உயிரெழுத்துக்களுங்கிறது வந்து மானுட எழுவாயோட பங்களிப்பு. இந்த மானுட எழுவாயும் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற உலகமும் இணைஞ்சி உருவாக்குறது தான் உயிர்மை எழுத்துக்கள், மானுட அறிவு. நமக்கு மெய்யெழுத்துக்கள் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்க உலகம் வந்து சட உலகம், கச்சா உலகம் சொல்லுவோம். சட உலகம் ரொம்ப ஹெவியா இருக்கு, வேண்டாம். ஒரு கச்சா உலகம், கச்சா மெய்மை. மானுட பங்களிப்பின் ஊடாதான் அந்த கச்சா மெய்மை அர்த்தம் பெறுது, கருத்தாக்க மெய்மையா மாறுது. இதை வந்து நம்ம தமிழ் மொழியில வந்து உயிர்மை அப்படின்னு சொல்லும் போது இது வந்து ரொம்ப அற்புதமான சேர்க்கையா இருக்கு. வேறு சில மொழிகளே இந்த பண்பை வந்து பார்க்க முடியல. எனக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட் இல்லை, அதனால நான் அதை பற்றி எதுவும் சொல்லலைன்னா தமிழ்ல இது இருக்கிறது தெரியுது. ஆனா அது வந்து தர்மராஜ் சார் எப்படி சொல்றாருன்னா, மெய்யெழுத்துக்களே நாம் முகர்கிறோங்கிறது. அதான் பியூட்டி. நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கும் இந்த கச்சா மெய்மையை, கச்சா உலகத்தை நாம் புலன் உறுப்புகளால் மாத்திரமே அடைய முடியும். புலன் உறுப்புகளால் மாத்திரமே அனுபவிக்க முடியும். அதுக்கு மேல அது மொழியா மாற்ற, அறிவா மாற்றும் போது மொழியின் செயல்பாடு பங்காற்ற ஆரம்பிக்குது. அனுபவத்துக்கு மொழி தேவையில்லை. ஆனா அந்த அனுபவத்தை அறிவா மாற்றத்துக்கோ இல்லை இன்னொருத்தருக்கு கடத்துறதுக்கோ மொழி தேவைப்படும் போது இந்த மொழிக்கும் இந்த கச்சா உலகத்துக்கும் பெரிய இடைவெளி இருந்துகிட்டே இருக்கு. அந்த இடைவெளியை வந்து என்னைக்கும் கடக்க முடியாது. அதனாலதான் ஹைசன்பர்க் மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ் சயின்டிஸ்டும் வேறு சில பிலாசபர்ஸும் மொழிக்கு அப்பால ரியாலிட்டி கிடையாதுங்கிறாங்க. அப்படி ஒன்று இருந்தாலும் நாம் அதுக்கிட்ட போக முடியாது, அது என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம அதை அனுபவிப்போம், ஆனா அதை நம்மளால விளக்க முடியாது. நம்ம அதுக்கு கருத்தாக்கங்கள் உருவாக்கிக்கிட்டே இருப்போம். பந்து மேல போட்டா கீழே விழுறது வந்து பல ஆயிரம் வருஷமா நடந்துகிட்டு இருக்க விஷயமா இருக்கும். கல்ல போட்டா கீழே வருதுங்கிறது பல ஆயிரம் வருஷமா இருக்க வேண்டியிருக்கு. ஆனா அந்த ஒரு இயக்கத்துக்கான ஒரு கருத்தை, ஒரு கதையாடலை நியூட்டன் வந்து கிராவிட்டின்னு உருவாக்கும் போதுதான் உருவாகுது. ரைட்டா? ஆனா கிராவிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி மேல போட்ட கல் அப்படியே மேல போயிடல, அப்பயும் கீழே தான் வந்துகிட்டு இருந்தது இல்லையா? அப்போ நம்ம நிகழ்வுகளை, கச்சாவான நிகழ்வுகளை நாம் வந்து அர்த்தப்படுத்திக்க முயற்சி பண்ணும்போது, அறிவாக்க முயற்சி பண்ணும்போது மொழியோட பண்பாடு இல்லாம நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா இந்த மொழிக்கும் நாம் அதுக்குள்ள அந்த ரியாலிட்டி மெய் அப்படின்னு நம்ம ஒன்று சொல்றோம் இல்லையா, அதுக்கான இடைவெளியை வந்து நம்மளால கடக்க முடியுமாங்க? முக்கியமான பிலாசபர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாம் முடியாதுங்கிறாங்க. நம்ம வந்து அனுபவிப்போம், அது நம்ம வாழ்க்கையை வடிவமைப்போம், ஆனா நம்மளால அதை அணுக முடியாது. அப்போ இந்த மானுட எழுவாயோட பங்களிப்பை நம்ம இதுக்குள்ளெல்லாம் கொண்டு வந்து பார்க்கும்போது தான் நம்ம வந்து இந்த ஜல்லிக்கட்டு கால விஷயத்தை
நம்மளால் வேறு மாதிரி புரிஞ்சிக்க முடியும். நம்மளோட அறிவு மரபு, அது சமஸ்கிருத மரபாக இருந்தாலும் சரி, தமிழ் மரபாக இருந்தாலும் சரி, நம்ம அறிவு மரபுங்கிறது வந்து எழுவாய்க்கு அப்பால, மானுடர்களுக்கு அப்பால ஒரு அறிவு இருக்கிறதா 2 மரபும் ஏற்றுக்கல. 2 மரபும் ஏற்றுக்கல. அகம்புறம்ங்கிற கோட்பாடே இதுக்குள்ள இருக்கிற இன்டர் ரிலேஷனாக தான் எடுத்துருக்கு. சமஸ்கிருத தத்துவம்லாம் ஏற்றுக்கல. மானுட எழுவாய்க்கு அப்பால் உண்மை இருக்கிறதா யாருமே ஏற்றுக்கல. அதுக்குள்ள இருக்கிற சிக்கல்களை தான் விரிவாக பேசினாங்க. ஆக என்னோட முடிச்சதுதான் கடைசி விஷயம். தர்மராரோட பெரிய பங்களிப்புங்கிறது வந்து ஜல்லிக்கட்டு காலையை வந்து ஒரு ஆண்டாலஜிக்கல் கொஸ்டினாக மாத்துறாங்க. இது வந்து அடிப்படையில் வந்து ஒரு பிலோசாபிக்கல் கொஸ்டின், ரைட்டா? அதை வந்து அரசியல் ரீதியாக மட்டும் அணுகாம ஒரு பெரிய ஒரு ஆண்டாலஜிக்கல் கொஸ்டினாக மாற்றி அதை வந்து மிக பரந்த தளத்தில் அதை கையாளுறாரு. அது மொத்தம் வந்து ஒரு மீட்டிங்கில் பேச முடியாது. நானே வந்து ஒரு புத்தகத்தை ஒரு முறை படிச்சிருக்கிற அடிப்படையில் நான் ஒரு இடைவெளி கொடுத்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நான் திரும்ப இந்த புத்தகம் ரீவிசிட் பண்ணுறேன். சில நல்ல புத்தகங்கள் வந்து நம்ம திரும்ப ரீவிசிட் பண்ண வேண்டிய தேவை வரும். அப்போ இந்த புத்தகத்தோட ஒரு சிங்கிள் லைன் அச்சீவ்மெண்ட் என்ன, நடைமுறை சார்ந்து அப்படின்னா, அடுத்த முறை ஜல்லிக்கட்டு நடக்கும்போது நம்ம வந்து அப்பாவித்தனமா இது பண்பாட்டு உரிமையாகவோ மற்றதாகவோ பேசாம தமிழ் சமூகத்தின் ஆண்மைய அதிகாரத்தின் வெளியீடாக பார்க்க கற்றுக்கொள்வோம். இதுதான் இந்த புத்தகத்தோட பெரிய அச்சீவ்மெண்ட்.